ஹாய், நான் கார்த்திக். சப்போஸ் உங்களுக்கு உங்களோட பிஹெச்பி ஸ்கிரிப்டை வந்து ரன் பண்ணுறதுல சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட ஹர்ஷா அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, when I have tried to run PHP script on localhost, page not found only display. If you know about that props, then tell how I run without any error page. ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு போட்டோன்னே என்ன அவுட்புட் வந்துச்சு அப்படின்றத எனக்கு நீங்கள் சொல்லணும். ஃபஸ்ட் எப்படின்னா வந்திருக்கலாம் அப்படின்னா, நீங்கள் இப்போது லோக்கல் ஹோஸ்ட் இந்த 2323ன்றதை மறந்துடுங்க, ஜஸ்ட் லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் இப்படின்னு நீங்கள் போடணும். ஓகே, ஆனால் என்னோடய சிஸ்டமில் லோக்கல் ஹோஸ்ட் 2323 இப்படி போட்டோடனே இந்த வேம்ப் சர்வர் ஹோம் பேஜ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வருதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். சப்போஸ் இப்படி வரல அப்படின்னா உங்களோட சிஸ்டமில் வேம்ப் சர்வரே ரன் ஆகலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஸ்டார்ட் மெனுவில் இது விஸ்டா, சப்போஸ் நீங்கள் விண்டோஸ் எக்ஸ்பி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டார்ட் மெனுவில் ப்ரோக்ராம்ஸ் அக்சசரிஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் போயிருங்க. ப்ரோக்ராம்ஸ்குள்ளே வேம்ப் சர்வர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த வேம்ப் சர்வர்ன்ற ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸ்டார்ட் வேம்ப் சர்வர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேம்ப் ஸ்டார்ட் ஆகிரும். ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஜஸ்ட் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரணும். ஓகே, ஃபஸ்ட்டு இதை டெஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று இது. ஓகே, செகண்ட் ஐட்டம் என்ன அப்படின்னா, உங்களோட பிஹெச்பி ஸ்கிரிப்டோட ஃபைல் நேம் வந்து கரெக்டாக .php அப்படின்னு தான் இருக்கா, இல்லை hello.php.txt இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் மோஸ்ட்லி நோட்பேடில் ஒரு பிஹெச்பி ஸ்கிரிப்டை டைப் பண்ணி சேவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நோட்பேட் அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து .txt அப்படின்னு சொல்லி மாற்றிடும். ஸோ அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். உங்களோட மை கம்ப்யூட்டரில் டூல்ஸ் மெனு போங்க. டூல்ஸ் மெனுவில் ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ் போங்க. ஃபோல்டர் ஆப்ஷன்ஸில் 3 டேப் இருக்கும். அதில் வியூ டேப் போங்க. வியூ டேப்பில் இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், ஹைட் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஃபார் நோன் ஃபைல் டைப்ஸ். இந்த செக் பாக்ஸ் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக செக் ஆகி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை அன்செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு உங்களோட பிஹெச்பி ஸ்கிரிப்ட்லாம் உள்ள பார்த்துருக்கு இல்லையா. இப்போ என்னோடய இன்ஸ்டாலேஷன் டைரக்டரி வந்து iVamp www, அதுக்குள்ளே டெக் தமிழ் அப்படின்றது தான் என்னோடய ஃபோல்டர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா for.php footer.php அப்படின்னு எனக்கு தெரியும். இப்போது நீங்கள் உங்களோட நோட்பேட் ஃபைலில் உங்கள் நோட்பேடில் நீங்கள் பிஹெச்பி ஸ்கிரிப்டை டைப் பண்ணி சேவ் பண்ணும்போது எப்படி தெரியுமா சேவ் ஆகிருக்கும், for.php.txt சேவ் ஆகிருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, சப்போஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பிஹெச்பி ஸ்கிரிப்ட் இப்படி இருக்குது .txt அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் அதை ரீநேம் பண்ணணும். ரீநேம் பண்ணி .txt அப்படின்னு சொல்லி வைக்கணும். ஓகே, இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் நோட்பேட் ஃபைலில் சேவ் பண்ணும்போதே சேவர்ஸ் டைப்பில் ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி வைக்கணும். இங்கே பாருங்கள், ஃபைலில் போய் சேவ்னு கொடுக்குறீங்க. கொடுக்கும்போது இந்த கேட்குது பார்த்தீங்களா, சேவர்ஸ் டைப். இது வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுன்னு இல்லாமல் ஆல் ஃபைல்ஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கே நீங்கள் சேவ் பண்ணும்போது உங்களோட ஃபுல் ஃபைல் நேம் கொடுக்கணும், hello.php. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் உள்ள ஃபைலை எப்படி இந்த யூஆர்எல்ல அக்சஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு பேசிக் விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அது என்ன அப்படின்னா, இப்போ நான் எந்த ஃபோல்டரில் இருக்கேன், என்னோடய டாக்குமெண்ட் ரூட் iVamp www இதுக்குள்ளே இருக்கேன். இப்போது நான் ஒரு நார்மலான ஒரு ஸ்கிரிப்டை இங்கே எழுதி வச்சுருக்கேன்னு வைங்களேன். எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், browser.php, index.php, அப்புறம் nsc.php, இந்த ஸ்கிரிப்ட்லாம் வச்சுருக்கேன் இல்லையா. இதெல்லாம் எங்கே இருக்குன்னா டைரெக்டாக இந்த iVamp wwwன்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஸோ இதை நீங்கள் ப்ரௌசரில் கால் பண்ணும்போது
ஸ்லாஷ் browser.php அப்படின்னு கால் பண்ணணும். ஆக்சுவலாக அந்த ஸ்கிரிப்ட் உள்ளுக்குள்ளே பெருசாக ஒன்றும் பண்ணாது, இருந்தாலும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டு காட்டுறேன். சப்போஸ் நீங்கள் ஒரு சப் ஃபோல்டருக்குள்ளே வச்சு நீங்கள் ரன் பண்ணுறீங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ டெக் தமிழ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே வச்சு நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா, டெக் தமிழுக்குள்ளுக்குள்ளே நிறையா ஸ்கிரிப்ட் இருக்கும். இப்போ hello.php இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்லாஷ் டெக் தமிழ் அந்த ஃபோல்டர் நேம் wwwன்ற அந்த ஃபோல்டருக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற நீங்கள் க்ரியேட் பண்ண ஃபோல்டர் நேம் ஸ்லாஷ் form.html or php whatever. ஓகே, இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு டபுள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு எனக்கு திரும்ப சொல்லுங்கள். சப்போஸ் இன்னும் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நம்ம வேறு என்னென்னு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, பாய்.